யூனிட் 3 யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் டிசீசஸ்லாம் என்ன கம்யூனிகபிள் டிசீசஸ் அதெல்லாம் பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது தொற்று வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. In ancient time, people were not sufficiently aware of diseases. Hippocrates, the father of medicine, was the first physician of Greece who described the symptoms of diseases in detail. பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் நமக்கு என்ன வியாதிகள்னால் என்னன்னு தெரியாது, அதை பற்றின விழிப்புணர்வு எதுவுமே நமக்கு இல்லை. இந்த ஹிப்போக்ரேட்ஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார், அவர் தான் ஃபாதர் ஆஃப் மெடிசன். ஓகே, மருந்துகளுக்கு ஒரு தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் அதை கண்டுபிடிச்சார். அவர் தான் முதல் ஃபிசிஷியன். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து என்னென்ன அறிகுறிகள், வியாதிகள் வர்றதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிலாம் கொண்டு வந்தார். அடுத்தது ராபர்ட் கோக். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் அ லாங் கேப் அ ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஸ்டடி த வேரியஸ் காசஸ் ஆஃப் டிசீசஸ் அண்ட் கன்க்ளூடட் த டிசீசஸ் ஸ்ப்ரெட்டட் த்ரூ ஜெர்ம்ஸ். அப்புறம் இவர் கண்டுபிடிச்சி, ஹிப்போக்ரேட்ஸ் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறமேட்டு பல கேப்புக்கு அப்புறமேட்டு, ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமேட்டு அவர் வந்து ஜெர்மன் சயின்டிஸ்ட். இவர் ஜெர்மனியில் இருக்கிறவர். அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன இது பண்ணாருன்னா, எதனால் வியாதிகள் வருது, இதனுடைய காரணிகள் என்ன அப்படிங்கிறத அவர் பார்த்து, இது வந்து ஜெர்ம்ஸ்னால தான் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத அவர் கன்க்ளூட் பண்ணுறாரு. Diseases that can be passed or transmitted from one person to another are called infectious or contagious diseases. ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட பாஸ் ஆகிறது, டிரான்ஸ்மிட் ஆகிறது, ஒரு பர்சன்ட்டேருந்து மற்றவங்களுக்கு, அந்த டிசீஸ்க்கு பேர் தான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் இல்லைனா கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னும் போது இன்ஃபெக்ஷன் பரவிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இஸ் அ டிசீஸ் ஆஃப் மேன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் அன் இன்ஃபெக்ஷன். ஒரு இன்ஃபெக்ஷன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு வியாதின்றது வந்துடுது. ஓகே, அடுத்தது கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னும் போது த ஒன் தட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ டைரக்ட் கான்டாக்ட். டைரக்ட் கான்டாக்ட் மூலியமாக, டைரெக்டாக அவங்க டிபின்னா அப்படி டைரக்ட் கான்டாக்டில் வர்றது, அந்த மாதிரி இதுதான் சொல்கிறாங்க. இது வந்து சளி, தும்மல் இதெல்லாம் பரவுறது, இது ஒரு மனிதனை நம்ம தொடுறதன் மூலியமாக படுறது. Definition: a disease of infectious nature can be transmitted from one person to another person directly or indirectly is called as communicable disease. டைரெக்டாகவோ இல்லை ஒரு இன்டைரக்டாகவோ ஒரு மனிதர்கிட்டருந்து இன்னொரு மனிதர்களுக்கு இல்லை பலருக்கு போய் இந்த வியாதி பரவுது அப்படின்னா அந்த வியாதிக்கு பேர் தான் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்சி, எதெல்லாம் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுதுன்னா, வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்வாங்க, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், புரோட்டோசோவா, ஃபஞ்சை, ரிக்கெட்சியா எக்ஸட்ரா. திஸ் டிசீஸ் மே பி directly or indirectly transmitted from man to man, animal to animal, from the environment like through air, dust, soil, water, food, insects etc. to man to animal. இந்த மாதிரியான வியாதிகள் வந்து நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ ஒரு மனிதன்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவலாம். அதே மாதிரி அனிமல்ஸ் டு அனிமல்ஸ் பரவலாம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் வந்து அனிமல்கிட்டருந்து தான் மனுஷனுக்கு வருது. அது ஈஸியாக நோய் தொற்று வந்து வர்றது அனிமல்ஸுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது மனிதர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இது காற்றின் மூலியமாக நடக்கலாம், இல்லை தூசியின் மூலியமாக நடக்கலாம், இல்லை மண்ணில் இருந்து கூட வேர்ம்ஸ்லாம், புழுக்கள்லாம் கூட வருது, தண்ணியில், அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில், இன்செக்ட்ஸில், இன்னும் பல வகையான இதில் மூலியமாக இது வந்து பரவுது. இந்த வியாதி மனுஷங்களுக்கும் அதே மாதிரி அனிமல்ஸ்க்கும் இந்த வியாதிகள்லாம் பரவுது அப்படி. இப்போ ஏர்பார்ன் டிசீசஸ்னால் என்ன? டிபி அப்படிங்கிறது ஏர்பார்ன் டிசீஸ். இது காற்றின் மூலியமாக பரவும். ஊப்பிங் காஃப், நீங்கள் இப்போ இருமுனீங்கன்னா அதன் மூலியமாக என்ன பண்ணுது, இன்னொருத்தருக்கு இருமல் வந்து போகுது. ஸ்மால் பாக்ஸ், அம்மை, சின்னம்மைன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து காற்றின் மூலியமாக பரவக்கூடியது. அதனால தான் அந்த ரூமில் யாரும் அந்த ரூமில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனிமைப்படுத்தி வைப்பாங்க. வாட்டர் அண்ட் ஃபுட்பார்ன் டிசீசஸ், தண்ணீர் மூலியமாக இல்லை சாப்பாடு மூலியமாக வர்றது அப்படின்னா டைஃபாய்டு, அந்த கொசு அந்த தண்ணி குடிக்கிறது, சுகாதாரம் இல்லாத தண்ணியை குடிக்கிறதுனால காலரா, டிசென்ட்ரி, டயரியா, இது எல்லாமே வயிற்றுப்போக்கு எல்லாமே இதுலேருந்து வருது, தண்ணினாலேயும் உணவுனாலேயும் பரவுகிறது. த்ரூ டைரக்ட் கான்டாக்ட்னும் போது செக்ஷுவல் டிசீஸு,
எய்ட்ஸு இது எல்லாமே வர்றது வந்து டைரெக்டாக காண்டாக்டில் மேன் டு மேன் இருக்கிறதுனால. த்ரூ இன்செக்ட்ஸு மலேரியாலாம் வந்து கொசு கடிக்கிறதுனால தான் வந்து மலேரியா கொசு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வருது. இதில் வகைகள் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ். இதில் வந்து கம்யூனிகபிள் டிசீசஸில் எது மூலியமாக வருதுன்னா வாட்டர் அண்ட் ஃபுட்பார்ன் டிசீசஸ்ன்னு டைஃபாய்டு. டைஃபாய்டுங்கிறது தண்ணினாலையும் அதுக்கப்புறம் இதனாலேயும் வந்ததுன்னு நம்ம ஏற்கனவே படித்ததை இங்கே கொடுத்துருக்காங்க. கோவிட் நமக்கு தெரியும், மலேரியா, டைஃபாய்டு, டிபி, காலரா, டயரியா, எய்ட்ஸு இது எல்லாமே நமக்கு எதன் மூலமாக பரவுது அப்படின்னு தெரியும் இல்லையா. காசஸ் என்ன, சிம்டம்ஸ் என்ன, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, மேனேஜ்மெண்ட் என்ன, இதோடைய கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு சொல்லியிருக்காங்க. கோவிட்னா டெஃபினிஷன் சொல்லுங்கள். கொரோனா வைரஸ் டிசீஸ் ஆஃப் 2019, COVID-19 is defined as illness caused by severe respiratory syndrome, SARS, COVID-2 and Middle East Respiratory Syndrome, MERS இது எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம COVID-19க்கு அப்புறமேட்டு நிறையா இந்த மாதிரி சார்ஸ்ன்னு ஒரு வியாதி இருந்துச்சா அப்படிலாம் நம்ம செக் பண்ண ஆரம்பித்தோம். அது மிடில் ஈஸ்டில் இருந்து பரவுச்சு அப்படிலாம். இது எல்லாமே நமக்கு வந்து என்னது, அது எல்லாமே ஒரு வியாதியாக இருக்குது, அது கம்யூனிகபிள் டிசீஸாக இருக்குது. ரூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இது எப்படி வந்து COVID-19 பரவும் ஒரு மனிதர்கிட்டருந்து இன்னொரு மனிதருக்கு, ஒருத்தர்கிட்ட இருந்து 14 பேருக்கு பரவுச்சு அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. இங்கே வந்து 19 ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் சொல்கிறாங்க. அடுத்தது த்ரூ டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஆர் க்ளோஸ் கான்டாக்ட் இன்ஃபெக்டட் பீப்புள். டைரெக்டாகவும் பரவலாம், இதில் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிற போதும் பரவலாம், அது வந்து பரவக்கூடியது அப்படின்னு. COVID-19 வைரஸ் ஸ்ப்ரெட்ஸ் ப்ரைமரிலி த்ரூ வாட்டர். COVID-19ன்றது தண்ணீர் மூலியமாக தான் மெயினாக வந்து பரவச்சான். ட்ராப்லெட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ், இப்போ ஏதாவது தும்முனாங்க இல்லை ஏதாவது சளி ஏதாவது, அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து இன்னொரு பேஷண்ட்க்கு பரவுது. ஆர் த்ரூ கண்டாமினேட்டட் சர்ஃபேசஸ், இது மாதிரி தரைகள்லாம் சுத்தம் இல்லாத இருந்துச்சுன்னா அதுலேருந்தும் பரவுச்சு. சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்டு டு மாடரேட்டான இல்னஸ் இருக்குது அண்ட் ரெக்கவர் வித்தவுட் ஹாஸ்பிட்டலைசேஷன். சின்னதுலேருந்து பெரிய இல்னஸ் வந்து மரணம் வரைக்கும் கூட அந்த வியாதிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகாமல் கூட அதில் வந்து சரியானவங்க இருக்காங்க. மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த அறிகுறியில் ஃபீவர் இருக்கும், இல்லைன்னா இருமல் இருக்கும், டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்மெல் எதுவும் அவங்களுக்கு தெரியாது. லெஸ் காமன் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை எரிச்சல் இருக்கும், அப்புறமேட்டு ஹெட்டேக் தலைவலி இருக்கும், பெயின் இருக்கும், அப்புறம் டயரியா, ரேஷஸ் ஆன் ஸ்கின், இரிட்டேட்டட் ஐஸ், அந்த மாதிரி டயரியா போகும், வலி இருக்கும், அப்புறம் ஸ்கின்லலாம் வந்து கீறல் இருக்கும், புண்ணு இருக்கும், அப்புறம் கண்கள் வந்து இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணும், உறுத்துற மாதிரி இருக்கும். சீரியஸ் சிம்டம்ஸுன்னும் போது டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங். சீரியஸான சிம்டம்ஸுன்னு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு சுவாசத்தில் வந்து பிரச்சனை இருக்கும், அந்த சுவாசிக்கும் போது கம்மியான அவங்களுக்கு அந்த காற்றே வராத மாதிரி இருக்கும், அதே மாதிரி பேச்சு போயிடும், இங்கேருந்து அங்கே மூவ் பண்ண முடியாது, கன்ஃபியூஷன், செஸ்ட் பெயின், அது மாதிரி குழப்பம் வருது, செஸ்ட் பெயின் வருது, இது எல்லாமே ஒன் ஆஃப் த சிம்டம்ஸு, அது சீரியஸ் சிம்டம்ஸு. இன்வெஸ்டிகேஷன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தாங்க, மூக்கில் ஒரு குச்சை மாதிரி எடுத்தாங்களா கோவிட் டெஸ்ட்டு அந்த மாதிரி எடுப்பாங்க. நேசல் ஆஸ்பிரேட் அப்படின்னும் போது saline solution will be injected into nose and then a sample will be taken with a light. அப்படியே தான் இந்த சலைனை உள்ள சொல்யூஷனை வந்து ஒரு இதில் வழியாக அப்படியே செலுத்துவாங்க, அதுலேருந்து சாம்பிளை எடுத்து நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி நமக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்பியூட்டம் டெஸ்ட் அப்படின்னும் போது கம்ஸ் அவுட் வித் அ காஃப் ஃப்ரம் லங்ஸ்லேருந்து எடுப்பாங்க, அதை இருமல் மூலியமாக எடுத்து பார்ப்பாங்க. ட்ராக்கியல் டெஸ்ட் அப்படின்னும் போது இந்த கேஸ் அ தின் டியூப் வித் அ டார்ச் நோன் அஸ் பிராங்கோஸ்கோப். ஒரு தின்னான டியூப், ஒரு மெல்லிசான ஒரு டியூப் இருக்கும், அதில் டார்ச்சை உள்ளே கொண்டு போய் அதில் பார்ப்பாங்க எப்படி இருக்குது, ட்ராக் இந்த மாதிரி இருக்குது, லங்ஸ்குள்ளே விட்டு அதை பார்ப்பாங்க. அதுலேருந்து சாம்பிள் எடுத்து டயக்னோஸ் பண்ணுவாங்க, வெதர் சிம்டமேட்டிக்காக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டியூப் டார்ச் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பிரான்ச்சோஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க.
அடுத்தது பிளட் டெஸ்ட் மூலயமா கூட டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாலிகுலர் டெஸ்ட்டாக இருக்கும், ஆன்டிஜென் டெஸ்ட்டாக இருக்கும், ஆன்டிபாடி டெஸ்ட்டு, சிடி டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டெல்லாம் பிளட் டெஸ்ட்டில் பண்ணி ஓகே கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்ற இதை கண்டுபிடிப்பாங்க. ரிஸ்க்கு ஃபேக்டர்ஸுன்னும் போது எதெல்லாம் ரிஸ்க்கு அப்படின்னா க்ளோஸாக இருக்கக்கூடாது, க்ளோஸ் கான்டாக்ட். அதுக்கு தான் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுங்கள். 6 அடி இல்லைலேருந்து 2 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அந்த COVID-19 அஃபெக்டட் பர்சனாக இருந்தால் வித் சம்மன் ஹூ ஹேஸ் COVID-19. ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. பீயிங் காஃப்ட் அண்ட் ஆர் ஸ்னீஸ்ட் பை அன் இன்ஃபெக்டட் பர்சன், அது மாதிரி யாராவது சிந்துனாங்க இல்லை வந்து இருமுனாங்க அப்படின்னாக்கா அந்த இன்ஃபெக்டட் பர்சன்கிட்டேருந்து ஓல்டர் அடல்ட்ஸ்க்கு பெரியவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே பரவிடும், குழந்தைங்களுக்கு அதை விட சீக்கிரம் பரவிடும் சொன்னாங்க. ஆர் பீப்புள் வித் எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஆர் அட் கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் அக்வயரிங் சீரியஸ் COVID-19 கண்டிஷன்ஸ். அது மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு அவங்க மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே இந்த தொற்று பரவிடும். அது ரொம்ப கிரேட்டர் ரிஸ்க்கு. சரி, இந்த COVID-19 வந்துடுச்சு அப்படின்னா அந்த வந்ததில் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிமோனியா லீட்ஸ் டு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ். அதான் சுவாசிக்கிறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம சுவாசித்தா தானே உயிர் வாழ முடியும். காம்ப்ளிகேஷன்ஸ் திரும்பி பார்க்கலாம். காம்ப்ளிகேஷன்ஸில் போது ஒரு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் வந்து வருது. நிமோனியா லீட்ஸ் டு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ். அப்போ மூச்சு திணறல், மூச்சு விட்டுறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆர்கன் ஃபெயிலியர்ஸ், அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, லங்ஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறதையும் நமக்கு சொன்னாங்க COVID-19 அப்போது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, நிறைய பேருக்கு ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி ஆக்சிஜன் சப்ளை வந்து அது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அது நிறையா அளவில் ஆக்சிஜன் இல்லைன்னு கூட நம்ம சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிளட் ஸ்ட்ரீம்ஸ்க்கு நமக்கு ஆக்சிஜன்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதுவும் நமக்கு தட்டுப்பாடாக இருந்துச்சு. அடுத்தது பிளட் கிளாட்ஸு, அப்புறம் அக்யூட் கிட்னி இன்ஜுரி, கிட்னியில் வந்து காயங்கள் ஏற்படுத்துறது, அப்புறம் இரத்தக்கட்டு, இந்த மாதிரி எல்லாம் கூட நடந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா அடிஷ்னல் வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அது இல்லாமல் இந்த ஃபீவர்லாம் வந்ததுக்கு இந்த வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். அதே மாதிரி ஹை பிபி, அதிக இரத்த கொதிப்பும் இருந்தது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கேன் பி கிவன் அட் ஹோம். அதனால தான் வீட்டிலேயே இருந்து அவங்கள ட்ரீட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தேவையான மருந்துகள்லாம் கொடுத்தாங்க. செல்ஃப் கேர் அப்படின்னும் போது அவங்களே தனிமைப்படுத்திக்க சொன்னாங்க. ஐசோலேட் யுவர் செல்ஃப் இன் அ வெல் வென்டிலேட்டட் ரூம். நல்ல காற்றோட்டமான ஒரு நல்ல ரூமில் நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்க சொன்னாங்க. அப்புறம் மாஸ்க் போட சொன்னாங்க. மாஸ்க் ஷுட் பி டிஸ்கார்டட் இன் 1% சோடியம் ஹைப்போக்ளோரைடு சொல்யூஷன். ஸோ ஒரு மாஸ்க் போடுறீங்கன்னா அந்த மாஸ்க்குள்ளார ஒரு 1% அளவுக்கு சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் வந்து நீங்கள் வந்து தெளிச்சிருக்கணும் அப்படின்னு. மெயின்டைன் ஹைட்ரேஷன், அது மாதிரி தண்ணி நிறையா குடிக்கணும். அப்போ வந்து ஹைட்ரேஷன் நிறையா இருக்கும் அப்படின்றதுனால. ஏன்னா தண்ணி வந்து நிறையா தேவைப்படுது. தண்ணி வெளியாகும் போது கிருமிகளும் வெளியாகும். ஃபாலோ ரெஸ்பிரேட்டரி எத்திக்ஸ் அட் ஆல் டைம்ஸ். அது மாதிரி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறது, இது எல்லாமே நம்ம அந்த எப்பொழுதுமே அதை பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷிங், கை கழுவுறது, சோப்பு போட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் ஃபார் அட்லீஸ்ட் 2 minutes ஆர் வித் ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசர் இஸ் ரெக்கமெண்டட். இல்லைனா ஒரு சானிடைசர் ஆல்கஹால் வச்சு அதுதான் நமக்கு கொடுத்தாங்க. சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, அப்போ அந்த கிருமிகள்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி. கெமிக்கல் போட்டாவே கிருமி செத்து போயிடும்ல, ஸோ அந்த தான். டோன்ட் ஷேர் பர்சனல் ஐட்டம்ஸ் வித் அதர் பீப்புள்ஸ் இன் த ஹவுஸ் ஹோல்ட். ட்ரெஸ்ஸு மாற்றி போடுறது, இந்த மாதிரி வேறு திங்ஸு எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. டம்ளரில் தண்ணி குடிக்கும் போது அவங்களுக்கு செப்பரேட்டான டம்ளர்ஸ் கொடுத்து நீங்கள் தண்ணி குடிக்க வைக்கணும். மானிட்டர் டெம்பரேச்சர் எவ்ரி 6 hours. ஒரு 6 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது பாடியில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். விட்டமின் சி அண்ட் ஜிங்க் சப்ளிமெண்ட் ஃபார் இம்யூன் பூஸ்டிங். அதே மாதிரி விட்டமின் சி டேப்லெட்டு, ஜிங்க் சப்ளிமெண்ட்டு இதெல்லாம் அதிகமாக கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இஃப் இட் இஸ் மைல்டு ஃபீவர், பேராசிட்டமால் கேன் பி given 6 hours once. காய்ச்சல் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பேராசிட்டமால் கொடுத்தீங்கன்னா காய்ச்சல் நின்று போயிடும்.
மானிட்டர் ஆக்சிஜன் மூச்சு எவ்வளோ கரெக்டாக வந்து அவங்க மூச்சு விடுறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஆக்சிஜன் இன்டேக்குன்றது இருக்கா. ப்ரீதிங் எக்ஸசைஸ் அதே மாதிரி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறது, எக்ஸ்ஹேல் அண்ட் இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேர்கிவர்ஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் நர்ஸாக இருந்தீங்க இல்லை வந்து வீட்டில் யாராவது அவங்க அஃபெக்டட் பர்சன்ஸை பார்த்துக்கிறீங்க அப்படின்னா மாஸ்க் நீங்கள் அணிஞ்சிக்கணும். அதே மாதிரி கைகளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்தது எக்ஸ்போஷர் டு பேஷண்ட்ஸ் என்விரான்மெண்ட். பேஷண்ட் இருக்காங்கன்னா அங்கே வந்து நீங்கள் போகிறத வந்து குறைச்சிக்கணும். ப்ரிவென்ஷன் அதை வருமுன் காப்பது எப்படி, சூப் குடிக்கிறது அதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா. நமக்கு கூட என்ன கொடுத்தாங்க, அந்த வேப்பலை சாரெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த வேம்பு அதெல்லாம். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி கைகளை வந்து சுத்தமாக கழுவணும். மேனேஜ்மெண்ட் அவாய்ட் ஜங்க் ஃபுட், ஸ்டே ஹைட்ரேட்டட். அது மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாத்தையும் இது பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. ஜங்க் ஃபுட் சீக்கிரம் செரிமானமாகாத உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. தண்ணி அதிகமாக குடித்து உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். த்ரூ இன்செக்ட் வெக்டார்ஸ். ஓகே, ஸோ இன்செக்ட்ஸ்னால் பரவும், ஏர்பார்ன் டிசீசஸ்னால் பரவும், வாட்டர் அண்ட் ஃபுட்பார்ன் டிசீசஸ் த்ரூ டைரக்ட் கான்டாக்ட். இது எல்லாமே நமக்கு தெரியும் ஏற்கனவே, அதனால் ரொம்ப டீட்டெயிலாக போகல. த்ரூ இன்செக்ட் வெக்டார்ஸ்னால் என்னென்ன இன்செக்ட்ஸ்னால் பரவுது அப்படின்னும் போது, மலேரியா இட்ஸ் அ காமன் டிசீஸ் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த மலேரியா காய்ச்சல்னு வந்துருச்சு, மலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ட்ராபிக்கல் ரீஜனில் இது இருக்குது அந்த வேர்ல்டில். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த பைட் ஆஃப் அனஃபிலிஸ் மஸ்கிட்டோஸ். அந்த வகை வந்து கொசு கடித்ததுனால இது மலேரியா காய்ச்சல் வருது அப்படின்னு. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எந்த மாதிரி யாருக்கு வந்து இது டிரான்ஸ்மிட் ஆகும், எந்த வழியாக டிரான்ஸ்மிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ டிரான்ஸ்மிஷன், கொசு கடிக்கிறதன் மூலியமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. அடுத்தது அது வந்து அது பேர் ஏசெக்ஷுவல் கொசு அப்படின்னு. அண்ட் இன்ஃபெக்டட் ஃபார்ம்லே ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ மே இன்ஃபெக்ட் செவரல் பர்சன்ஸு. ஒரு கொசுக்கு வந்து இந்த மலேரியா இருக்குது அப்படின்னா அது நிறைய பேருக்கு கடிச்சிச்சுன்னா அந்த ஒருத்தர் கடிச்சா அது இன்னொருத்தருக்கு போய் கடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது பரவிடும். மஸ்கிட்டோ இஸ் நாட் இன்ஃபெக்டிவ் அன்லெஸ் த sporozoids are present in its saliva. ஸோ கொசுவோடைய அந்த சலைவாவில் வந்து இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் அப்படின்றது இல்லைன்னா வந்து அது இன்ஃபெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அது இருக்குன்னா அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ஏசெக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் பை இன்ஃபெக்டட் பிளட் ஆர் பிளாஸ்மா. எக்ஸாம்பிள் ட்ரக் அடிக்ட்ஸ் யூஸிங் சேம் சிரிஞ்சு. இப்போ வந்து ஒரே சிரிஞ்சை எடுத்து ட்ரக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலியமாக அவங்களுக்கு வந்து பரவும். அதாவது ஒருத்தவங்களோட பிளட்லேருந்து அது இன்ஃபெக்ஷன் வந்து பரவும் அப்படிங்கிறாங்க. இல்லை பிளாஸ்மா மூலியமாகவும் அது பரவும். சிம்டம்ஸ் என்ன, இதுக்கு அறிகுறி மலேரியா காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னாக்கா முதல்ல அது கோல்டு ஸ்டேஜாக இருக்கும், அடுத்தது ஹாட் ஸ்டேஜாக இருக்கும், அடுத்தது ஸ்வெட்டிங் ஸ்டேஜ். வந்து ஜில்லுன்னு இருக்கும், அப்புறம் சூடாக இருக்கும், அப்புறம் பார்த்தா வேர்க்கும். இன் சம் கேசஸ் நாசியா, வாமிட்டிங், டெலிரியம் ஆர் காமன். சில கேசஸில் வந்து சில மலேரியா பேஷண்ட்ஸ்க்கு வந்து வாமிட் இருக்கும், அப்படியே உமட்டுற மாதிரி இருக்கும், மயக்கம் வரும், அந்த மாதிரி. மைல்டு அனீமியா அண்ட் பால்பபிள் ஸ்ப்ளீன் ஆர் ஆல்சோ அப்சர்வ்டு. அதே மாதிரி இரத்த சோகை கொஞ்சமாக இருக்கும், அது மாதிரி பால்பபிள் ஸ்ப்ளீன் இதெல்லாமே வந்து அவங்க மலேரியா பேஷண்ட்டுக்கு வரும் அப்படின்னாங்க. ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். இந்த வருமுன்னே எப்படி காப்பது? ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் மஸ்கிட்டோ பை யூஸிங் ரிப்பலன்ஸ், பெட் நெட்ஸ் அண்ட் ஸ்க்ரீனிங். அந்த வந்து கொசு வந்து உள்ளே வராத மாதிரிக்கு நம்ம வந்து ஒரு டாட்டாய்ஸ் கொளுத்தி வைக்கிறது, அப்புறம் அது என்னென்ன ரெப்பலன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம செய்கிறது. அதுக்கப்புறம் நெட்டு கொசுவலை பெட்டுக்கு போடுறது, இல்லை வந்து ஜன்னலுக்கு போடுறது, ஸ்க்ரீனுக்கு போடுறது, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கொசுக்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும். கண்ட்ரோல் ஆஃப் அடல்ட் இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ லார்வே. அது மாதிரி மஸ்கிட்டோ கொசுனால் வந்து கடிச்சிச்சு ஒரு அடல்ட் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும்.
intermittent drying water containers and using larvicides to kill the larvae. அது மாதிரி அந்த முட்டை விடுறது அந்த நல்ல தண்ணியெல்லாம் இருக்கிறதுல தான் இந்த கொசு வளரும்னு சொல்லுவாங்க, அந்த மலேரியா கொசு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தண்ணி, அதனால தான் இந்த கொட்டாங்குச்சி கிடக்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டப்பாலாம் மழையில் பெய்யும் போது அந்த மழை தண்ணி அப்படியே தேங்கி இருக்கும் போது அந்த கொசுக்கள் வந்து அங்கே நிறையா உற்பத்தி பண்ணும், அதில் நிறையா முட்டைகள் வரும். ஸோ அந்த முட்டைகளையே நீங்கள் வந்து கொன்னுட்டிங்கன்னா, அழிச்சிட்டிங்கன்னா நம்மளால் வந்து இந்த கொசுக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். டு கண்ட்ரோல் ஹியூமன் ரிசர்வாயர் மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதே மாதிரி நம்ம தேவையான மருந்துகளையும் நம்ம வச்சுருக்கணும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. மேனேஜ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் சானிடேஷன், வாட்டர் ட்ரைனேஜ் எக்ஸட்ரா. அது மாதிரி நீங்கள் சுற்று சாக்கடையில் தண்ணி நிற்கிறது, சாக்கடையில் கொசு வளர்கிறது, நல்ல தண்ணியில் வளர்கிறது, ட்ரைனேஜில், இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணணும், வராமல் மேனேஜ் பண்ணணும் கரெக்டாக. கீப் த பேஷண்ட் வார்ம் டியூரிங் த ஷிவரிங் ஸ்டேஜ். இப்போ வந்து நடுங்குது எனக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம வார்மாக வைக்கிறதுக்கு, சூடு கொடுக்கறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு. ரப் ஹிம், நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா சூடு வரும். ரப் ஹிம் டவுன் வித் அ டவல், ஸ்பாஞ்ச் வித் வீக் வினிகர் அண்ட் சேஞ்ச் ஹிஸ் க்ளோத்ஸ் வென் ஹி ஹேஸ். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு துண்டை வச்சு தொடச்சி விடுங்க, இல்லைன்னா ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி விடுங்க. கொஞ்சோண்டு வினிகர் போட்டு அது இது பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றி விடுங்க. இதெல்லாம் கூட நம்ம பண்ணும்போது அந்த சூடு வந்து குறையும். ஆஃப்டர் பர்சிப்ரேஷன், இஃப் த டெம்பரேச்சர் ஸ்டேஸ், இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஈரமாக அவங்களுக்கு லைட்டாக தொடச்சி விடும் போது அந்த சூடு குறைஞ்சிச்சு அப்படின்னா, அப்படி குறையல அப்படின்னாலும் பார்க்கணும். இஃப் த டெம்பரேச்சர் ஸ்டேஸ் ஹை, ஸ்பாஞ்ச் த பேஷண்ட் வித் கோல்டு வாட்டர். ஜில் தண்ணியில் அந்த ஸ்பாஞ்சை எடுத்து அவங்களுக்கு தொடச்சி விடுங்க. இல்லைன்னா ஒரு கோல்டு பேக் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த சூடு வந்து குறையும். இஃப் ஹி ஃபீல்ஸ் ஹெட் ஏக், தலைவலி, கீப் அ கோல்டு வெட் கிளாத் ஆன் த ஃபோர்ஹெட். நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் அப்படி தான் அந்த பத்து போடுவாங்க. அந்த தண்ணி கொஞ்சம் ஈரத்தில் பத்து போட்டால் அந்த தலைவலி வந்து போகும், தலைவலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா. கிவ் இனஃப் வாட்டர் டு ட்ரிங்க், தண்ணி தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் கொடுங்க அப்படி. கிவ் அ வெரி ஹை டயட், light diet and during the attacks only provide liquid diets. நிறைய லைட்டான டயட்டு கொடுங்க, லிக்விடாக கொடுங்க, தண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு உணவை வந்து நீங்கள் கொடுங்க. சாலிட் ஃபுட்டு நீங்கள் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். ட்ரீட் வித் குவினின் ஆர் அதர் ட்ரக்ஸ் ஆன் டாக்டர்ஸ் அட்வைஸ். டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் வந்து மருந்துகளை கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணுங்கள். ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன் இன் ஸ்கூல்ஸில் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மலேரியா ஸ்ப்ரெட்ஸ் டியூரிங் த ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம், ஹென்ஸ் see that no water come. அந்த மாதிரி தண்ணி எங்கேயும் ஸ்கூல் ப்ரெமிசஸில் தேங்கி நிற்காத மாதிரி இருக்கிற இடமா பார்க்கணும். தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா அதை உடனே மாற்றணும். இல்லை ஒரு கார்டனில், இல்லை ஆர் அபவுட் த காம்பவுண்ட்ஸ் விச் ஆர் ப்ரெடிங் பிளேசஸ் ஃபார் மஸ்கிட்டோஸ். இதெல்லாம் தான் மஸ்கிட்டோஸ்க்கு வளர்கிறதுக்கான இடத்த வந்து உருவாக்கி கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்போ தண்ணி தேங்குகிற இடம், இந்த மாதிரி செடி கொடிகள், இதிலெல்லாம் மாஸ்கிட்டோஸ் நிறையா வளருது, அதை நம்ம பார்க்கணும். டெஸ்ட்ராய் த மாஸ்கிட்டோ பை ஸ்ப்ரிங்க்லிங் கெரோசின் ஆன் ஸ்டாக்னன்ட் ட்ரெயின்ஸ். அது மாதிரி ஏதோ இடத்துல வந்து மாஸ்கிட்டோஸ் கொசுக்களை பார்த்துட்டிங்க, அதுவும் அதிக அளவில் இருக்குன்னா கெரோசின் எடுத்து அதில் ஊற்றுனீங்கன்னா அது வந்து என்ன பண்ணிடும்னா அழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ட்ரெயின்ஸ்குள்ளேயும் இந்த நீர் போகுது இல்லையா, அந்த ட்ரெயின்ஸ்லேயும் கெரோசின் ஊற்றுனீங்கன்னா போயிடும். அட்வைஸ் பேரண்ட்ஸ் நாட் டு ஹாவ் காஸ்பிட் ஆர் ஆஸ்பூல்ஸ் நியர் தேர் ஹவுசஸ். ஸோ பேரண்ட்ஸ்கிட்டேயும் சொல்லணும், அங்கங்கே தண்ணி தேங்குகிற மாதிரியான இடங்கள்லாம் எதுவும் வைக்காதீங்க வீடை சுற்றி அப்படின்னு. ஸ்ப்ரிங்கிள் DDT ஆர் BHC டு கண்ட்ரோல் மாஸ்கிட்டோஸ் which may breed in the walls and the corners. செவுத்தில் இல்லைன்னா கார்னர்ஸில் கூட கொசுக்கள் வந்து வளரும். ஸோ அங்கெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தெளிக்கலாம் மருந்து. இங்கே வந்து மாநகராட்சியில் அப்படி தான் வந்து மருந்து தெளிக்கிறாங்களோ அது மாதிரி.
அடுத்தது ஏர்பார்ன் டிசீசஸ்ன்னும் போது அதில் டிபி வருது, டியூபர்குலோசிஸ். இப்போ அது இல்லாமல் இருக்குது, முக்கால்வாசி குறைச்சிட்டாங்க அப்படின்றாங்கள. அப்போ டிபிங்கிறதும் ஒரு ஏர்பார்ன் டிசீஸ். இது காற்றுனால பரவுது. அப்போ காற்று எல்லா இடத்துலையுமே இருக்குது, அது ஈஸியாக பரவிடும். இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிக் கம்யூனிகபிள் டிசீஸ் இன் த வேர்ல்டு. இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு தொற்று உள்ள வியாதி இந்த உலகத்திலேயே. இட் இன்வால்வ்ஸ் லங்ஸ், லாரிங்ஸ், இன்டெஸ்டைன்ஸ், kidney, bladder, brain, eyes, spleen, bones and joints, fallopian tubes and lymph nodes. இந்த எல்லா ஆர்கன்ஸுக்கும் இந்த டிபி வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, it is caused by 3 types of mycobacteria such as Mycobacterium TB, human type, Mycobacterium bovis, bovine type. ஸோ இது வந்து 3 வகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 வகையில் ஒன்று வந்து மைக்கோபாக்டீரியம், இன்னொன்று வந்து மைக்கோபாக்டீரியம் டிபி, இன்னொன்று போவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடைபிக்கல் மைக்கோபாக்டீரியா அப்படின்னும் போது அது these bacilli are microscopic and were first discovered in 1882. ஸோ இந்த பாக்டீரியாவை பார்த்தது வந்து 1882. அதுவும் மைக்ரோஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து இதுக்கு பேர் ஏடைபிக்கல் மைக்கோபாக்டீரியா அப்படின்னு. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இது எப்படி பரவும் அப்படின்னா காற்றின் மூலமாக பரவும். ஏர்பார்ன் இன்ஃபெக்டட் ட்ராப்லெட் ஜென்ரேட்டட் பை ஸ்பியூட்டம் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ். இந்த அறிகுறி இருக்கிறவங்களுக்கு உடனே அது வந்து காற்றின் மூலமா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பரவும். இன்குபேஷன் பீரியட் இட் வேரிஸ் ஃப்ரம் வீக்ஸ், சில நேரம் ஒரு வாரம் ஆகலாம், இல்லை மந்த்ஸ் டு இயர்ஸ் கூட ஆகலாம், டிபெண்டிங் அப்பான் த டோஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவங்க தனிமைப்படுத்துறது ரொம்ப அவசியம். அது ஒரு வாரமாக இருக்கலாம், அது ஒரு மாதமாக இருக்கலாம், இல்லை வருஷம் கூட ஆகலாம் சரியாகிறதுக்கு. சைன் அண்ட் சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன் தி ஈவினிங், சாயங்காலம் ஆனால் காய்ச்சல் அதிகமாக இருக்கும். லாஸ் ஆஃப் பாடி வெயிட், உடனே உடம்பு இழைச்சி போயிடுவாங்க. லாஸ் ஆஃப் அப்பிடைட், அவங்க பசிக்காது. ப்ரொலாங்ட் காஃப் வித் ஸ்பியூட்டம், ஒப்பாசிட்டி ஆஃப் லங்ஸ், இதெல்லாமே ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ், அறிகுறிகள். லைட்டான ஃபீவர் வரும், ஸ்வெட் இருக்கும், வேர்க்கும், எஸ்பெஷலி டியூரிங் ஸ்லீப், தூங்கும்போது. த டிசீஸ் பிகின்ஸ் வித் காஃபிங். ஆஃப்டர் சம் there is pain in the chest and the throat. தொண்டை வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை செஸ்ட்டு வலிக்கும்னு சொல்லுவாங்க சில நேரத்தில். அட்வான்ஸ்டு கேசஸ் பிளட் ஆல்சோ கம் அவுட். அட்வான்ஸ்டான கேஸில் சில நேரம் ரத்தம் கூட வரும் இருமல் மூலயமா. ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், இது எப்படி வராமல் காப்புறது அப்படின்னும் போது த லிவிங் பிளேசஸ் ஷுட் பி நீட் அண்ட் க்ளீன். நம்ம வாழ்கிற இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் க்ளீன் என்விரான்மெண்ட் இங்கே இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த டிபிங்கிறது வருது. ஐசோலேஷன் ஆஃப் பர்சன் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஷுட் பி, இது யார் இருந்தாலும் சரி, தனிமைப்படுத்துறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் ஏர்பார்ன் டிசீஸ்னால் அது எல்லாருக்கும் பரவுறதுனால அவங்கள தனிமைப்படுத்தணும். இசிஜி வேக்சினேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இசிஜி வேக்சினேஷன் நம்ம கொடுக்கணும். ஸ்பியூட்டம் அண்ட் எக்ஸ்க்ரீட்டா ஆஃப் த பேஷண்ட் ஷுட் பி பர்ன்ட். அவங்களோட எல்லாத்தையும் தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து எரிச்சிடணும் அப்படின்றாங்க. பேஷண்ட் ஷுட் பி கெப்ட் ஃப்ரீ ஃப்ரம் வரிஸ். கவலைகள் இல்லாமல் அந்த பேஷண்ட்ஸை வச்சுக்கணும். நல்ல சத்துள்ள டயட்டை கொடுக்கணும். பேட் ஃபுட் அண்ட் மால் நியூட்ரிட்டிவ் டயட் மே காஸ் டிபி. இந்த மாதிரி நல்ல ஃபுட்டு சாப்பிடாமல் இருந்துச்சுனாங்கன்னா அவங்களுக்கு சத்து குறைபாடு இருக்கும், அதனால் கூட அவங்களுக்கு டிபி வரும். அதனால் அதுக்கு நல்ல சத்துள்ள உணவுகளை நம்ம வந்து கொடுக்கணும். ஹெரிடிட்டி இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் டிசீஸ். அது மாதிரி பரம்பரையாக வர ஒரு இது கூட இருக்குது, அதுவும் ஒன் ஆஃப் த காஸ் தான். அடுத்தது அடிக்ஷன் டு ஆல்கஹால் மே காஸ் டிபி. இந்த ஆல்கஹால் குடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அது கூட டிபி வர்றதுக்கான வாய்ப்பு. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு பிசிஜி வேக்சினேஷன் நம்ம கொடுக்கலாம் வருமுன் காப்புறதுக்கு. டோசேஜ் ஆஃப் காமன்லி யூஸ்டு 5 ட்ரக்ஸ் சச்சஸ் ரிபோஃப்ளவின். இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு மருந்து மாத்திரை. ஸோ அதெல்லாம் கூட நம்ம கொடுக்கலாம். அது வந்து நம்ம யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தண்ணீரில் பரவுற வியாதி அப்படின்னு, அதாவது தேர்டு வாட்டர் அண்ட் ஃபுட் பார்ன் டிசீசஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு டைஃபாய்டு.
தண்ணியில் வந்து கண்டிப்பாக சாப்பாட்டில் டைஃபாய்டு வந்து பரவும். இட்ஸ் அன் அக்யூட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தட் அஃபெக்ட்ஸ் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அது எதை தான் இது பண்ணுது அப்படின்னு பாருங்கள், சாப்பிட்ற இதில் தான் அது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ வந்து டைஃபாய்டுங்கிறது ஒரு தொற்று வியாதி. அது வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனை வந்து குடல் பகுதி அந்த ட்ராக்கை வந்து அது அஃபெக்ட் பண்ணுது. முக்கியமாக இன் கண்ட்ரீஸ் வேர் சானிடேஷன் இஸ் புவர், எங்கே வந்து சானிடேஷன் இல்லை, ப்ராப்பரான வந்து டாய்லெட்ஸ் இல்லை, இது இல்லை, அண்ட் சப்ஸ்டாண்டர்ட் டைஃபாய்டு அண்ட் பேராடைஃபாய்டு மேக்கர், அங்கே தான் வந்து இந்த டைஃபாய்டு வந்து வரும் அப்படின்றாங்க. The term in centric fever includes both typhoid and paratyphoid. இந்த வேர்டு என்னென்னா என்ட்ரிக் ஃபீவர் அப்படின்னா அது டைஃபாய்டும் இருக்கும், பேராடைஃபாய்டும் இருக்கும். அப்படி இட் இஸ் காஸ்ட் பை சல்மனல்லா டைஃபி. இன்குபேஷன் பீரியட் இஸ் 10 to 15 days, 10லேருந்து 15 நாள் வரைக்கும் தனியாக வச்சுருக்கணும். இட் ஸ்ப்ரெட்ஸ் த ஃபீக்கல் ஓரல் ரூட். கண்டாமினேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் பை வே ஆஃப் சீவேஜ், தண்ணியோட அந்த சாக்கடை தண்ணி கலக்கிறது, இல்லை தண்ணி வந்து கலப்படமாயிடுச்சு அப்படின்றாங்கல்ல, அதெல்லாம் கலந்து குடிக்கிறாங்க, மஞ்சள் கலரில் தண்ணி வந்துச்சு குடி தண்ணியில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரும். அண்ட் ஃபுட் பை வே ஆஃப் ஃப்ளைஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் திஸ் டிசீசஸ். அப்போ இந்த சாப்பாட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஃப்ளைஸ் போச்சு, முக்கியது அப்படின்வாங்க, அதில் போணுச்சு அப்படின்னா அதில் மூலியமாகவும் வியாதிகள் வந்து வரும். இட் அஃபெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஏஜ் கேட்டகரி. இது எல்லா இந்த ஏஜ் அந்த ஏஜ்னு இல்லை, எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் வந்து பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படின்னு. இதில் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடன் ஃபீவர் ஆஃப் மாட்ரேட் டு ஹை டிகிரி வித் ரிகரஸ் அண்ட் சில்ஸ். பார்த்திங்கன்னா சடனாக ஃபீவர் வரும், பயங்கர ஹையாக இருக்கும் டெம்பரேச்சர், அப்படி ரொம்ப விகரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உடனே சில்லுன்னு மாறிடும். ஃபீவர் ரைசஸ் இன் ஸ்டெப் லேடர் ஃபேஷன். ஃபீவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட அது ஏறும். அடுத்தது ஹெட்டேக் அண்ட் பெயின் இந்த லிம்ஸில் வந்து நல்ல வலிக்கும், பெயின், அதே மாதிரி தலை வலிக்கும் அப்படிங்கிறாங்க. டங் வில் பி சென்ட்ரலி கோட்டட். நாக்குலேயும் அப்படி தான் ஒரு மாதிரி சொர ஒரு மாதிரி கசக்கும், அந்த மாதிரி. லோ பல்ஸு ரேட் வந்து நாடி துடிப்பு கம்மியாகும், டயரியா வரும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் வில் ரெக்கர் பிகாஸ் த கம்ஸ் அட்டாக் இன்டெஸ்டைன்ஸ். அது மாதிரி இன்டெஸ்டைனை வந்து பிடிச்சிக்கிறதுனால யூரின் வந்து திரும்பி உடனே போகிற மாதிரி வரும். அண்ட் காஸ் அல்சர்ஸ், வயிற்றில் புண்ணு வரும். ஸ்மால் ரோஸ் கலர்ட் ஸ்பாட்ஸ் வில் பி சீன் இன் த மிடில் பார்ட் ஆஃப் த பாடி அண்ட் தீஸ் ஸ்பாட்ஸ் ஃபேட் அவே லேட்டர். அது மாதிரி சின்ன ஸ்பாட்ஸ் வரும், அதுவும் மிடில் ஆஃப் த பாடியில் மெயினாக வரும் அப்படின்றாங்க. அப்புறம் அப்படியே தானாக மறைஞ்சு போயிடும். இஃப் த பேஷண்ட் ஹேஸ் ஆஃப் டைஃபாய்டு சிம்டம்ஸ் ரீஅப்பியர்ஸ், இந்த அறிகுறிகள்லாம் திரும்பி வரும் அப்படின்னு. ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டு ஹெல்த்தி அத்தாரிட்டி. சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதை உடனே வந்து டாக்டர்கிட்ட தெரிவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அசால்ட்டாக விடக்கூடாது. அதனால தான் உடனே எந்த ஃபீவர் வந்தாலும் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஆக்டிவ் இம்யூனைசேஷன் பை